தளபதி ரெடி, தமிழ்நாட்டை பிடி, இறங்கி அடி, ஏறட்டும் நம் கொடி, வழிவிடா வழிகளும் நம்மைத்துடன் நடுங்கிடும், தொண்டர்கள் படைசூட தொடரட்டும் நம் போர்க்களம், ஆயுதம் இன்றி அணி சேர்வோம், ஆணவம் இன்றி பணி செய்வோம், கெட் ரெடி ஃபோக்ஸ். நிச்சயமாக சொல்கிறேன், முதல் ஆளாக அங்கே போய் விஜய்க்கு பக்கபலமாக மட்டும் கிடையாது, விவசாயிகளுக்காக பக்கபலமாக போய் நிற்பதற்கு சீமான் உள்ளே வருவார். ரெண்டு பேரும் கருத்தில் ரீதியாக மோதிக்கலாம், ஆனால் மக்கள் பிரச்சனை வரும்போது உள்ளே வருவாங்க. அப்போது இதை பிற அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்கும்னாக்கா, விஜய் அவர்களை ஒரு நாள் நீங்கள் உள்ளே வச்சுட்டு சாயம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை இங்கே தலைகளாக மாற்றி வச்சுருப்பானுங்க பசங்க. ஸோ அப்போ இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பட்சத்தில் விஜய் பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பிற கட்சிகள் யோசிக்கும். அப்போது ஸ்டாலின் அவர்கள் அதானி கூட இணக்கமாக இருக்கிறார், மோடியோடு இணக்கமாக இருக்கிறார், அம்பானியோடு இணக்கமாக இருக்கிறார், அப்படி இது போன்ற விஷயத்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்தை அளிக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் பெருசாக ஊரை ஏற்கனவே பொட்டல் கடை ஆகிட்டீங்க, பாதி இடத்த நீர் எங்கேயுமே இல்லை, அந்த மாதிரி இடத்தை கொடுக்காமல் ஏன் இந்த வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு விஷயத்துக்கு முதல் முறையாக களம் இறங்கும் பொழுது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஏதோ பேருக்கு போனோம், சம்பிரதாயம் சொன்னார்ல, அதுபோல் இருக்கக்கூடாது என்பதற்காக மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. 5 ஏக்கரில் ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன, இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம். ஏன்னா மத்திய அரசு அந்த இடம்தான் வேணும் என்று சொல்லவே இல்லை. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். விஜய் அவர்களுக்கு பரந்தூர் செல்ல அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற சூழ்நிலையில் இன்னைக்கு காவல்துறை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து என்னெல்லாம் பேச போறாரு சார்? எதற்காக இந்த சந்திப்பு ஏற்படும் சார்? விஜய் அவர்கள் மக்களுக்கும் தன் தொண்டர்களுக்கும் சொல்லுவது என்ன செய்தியாக இருக்கும் என்றால், தளபதி ரெடி, தமிழ்நாட்டை பிடி, இறங்கி அடி, ஏறட்டும் நம் கொடி, வழிவிடா வழிகளும் நம்மைத்துடன் நடுங்கிடும், தொண்டர்கள் படைசூட தொடரட்டும் நம் போர்க்களம், ஆயுதம் இன்றி அணி சேர்வோம், ஆணவம் இன்றி பணி செய்வோம், கெட் ரெடி ஃபோக்ஸ். விஜய் அவர்கள் தன் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக பிற நபர்கள் இது வரைக்கும் அந்த ஊருக்கு போயிட்டு பொதுமக்களை அங்கங்கே சந்தித்த மாதிரி சந்திக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விஜய் அவர்கள் சென்று அந்த மக்களை ஒரு சேர ஒருங்கிணைத்து சந்தித்து அவர்களுடைய குறையை கேட்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமாக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு 5 வீடு 10 வீடு மட்டுமே இல்லை, அங்கே ஒரு 10 நபர்கள் 20 நபர்களை கூட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி ஏகனாபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகபோகமாக 5 ஏக்கரில் ஒரு இடம் தயாராகி கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் சென்று மக்களை ஒருங்கிணைத்து ஒன்று சேர்ந்து அந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஏன்னாக்கா 900 நாட்களை கடந்து விட்டது, இன்றைக்கு தொடர்கிறது அவர்களுக்கான அவலம்னும் பொழுது இதை தொலைத்தெறிய வேண்டிய கடமையும் கட்டாயமும் விஜய்க்கு இருப்பதால் முதல் முறையாக நேரடியாக அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனைக்கு நேரடியாக நேருக்கு நேர் சென்று மக்களை சந்திக்கக்கூடிய களம் காணக்கூடிய ஒரு வேலையை விஜய் தொடங்கி இருக்கிறார். இனி அடி மேலே அடி, இடி மேலே இடியாக இனி ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய சூழல் நிகழும். ஆனால் இந்த இடத்தில் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, விஜய் அவர்களோடு இங்கிருந்து அவர்கள் தொண்டர்கள் லட்சக்கணக்கில் செல்வதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகளை அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா விஜய் நேரடியாக வராருன்னும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர்களுக்கு பக்கபலமாகவும் அந்த மக்களுக்கு பக்கபலமாகவும் நம்ம போகணும்னு கேடஸ் ரெடி ஆகிட்டாங்க. அந்த நபர்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பீங்களா மறுப்பீங்களா? இதுதான் இப்போ பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னாக்கா அங்கு சென்று அவர்கள் சொல்வது என்னன்னாக்கா, நாங்கள் செல்வதற்கு தயார், விஜய் வருவதால் நாங்கள் வருகிறோம், அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்காது, போதிய பாதுகாப்பை நாங்களே மக்களுக்கு கொடுப்போம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எந்த குப்பைகளோ கழிவுகளோ சேராத வண்ணம் நாங்கள் பார்த்துப்போம், எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் விவசாய நிலத்தை நாசம் பண்ணி அதை கொண்டு போய் ஏர்போர்ட் ஆக்கிட்டு அந்த ஊரில் குப்பையாயிரும், அந்த ஊரில் தூசி சேர்ந்துடும், அந்த ஊரில் தண்ணி மாசாயிரும்னு ஒரு அரசாங்கம் எங்களை தடுத்தால் இது என்ன செய்யலாம் அப்படின்றதான் இப்போ விஜயோடைய தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்கிறது. ஏன்னா அண்ணன் வராரு, அப்போ நம்ம போகணும், இப்போ இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக விஜய்க்காக நம்ம பக்கபலமாக நிற்கணுன்றது தொண்டர்களுடைய ஒரு எண்ணம். ஆனால் விஜய் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதுனாக்கா, நேரடியாக ஒரு விஷயத்திற்கு முதல் முறையாக களம் இறங்கும் பொழுது அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக முடியணும். ஸோ ஏதோ பேருக்கு போனோம், சம்பிரதாயம் சொன்னார்ல, அதுபோல் இருக்கக்கூடாது என்பதற்காக மிக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. 5 ஏக்கரில் ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன, இதுக்கு என்ன தீர்வு செய்யலாம். ஏன்னா மத்திய அரசு அந்த இடம்தான் வேணும் என்று சொல்லவே இல்லை. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? மத்திய அரசு மாநில அரசிட்ட இந்த திமுக அரசாங்கம் கேட்டது, இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் தமிழ்நாட்டில்.
இவர்கள் தேடி தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய வேலையை செய்வது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதாக இருக்கட்டும். நாளைக்கு அந்த ஏர்போர்ட்டு நீர்நிலையில் இருக்குது, ரன்வேன்னு சொல்கிறோம்ல, ஃப்ளைட் வந்து இறங்கி ஓடக்கூடிய அந்த ஓடுதளம் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஏரியின் மீது வருகுது. அந்த வரைபடம் சொல்லுது சரியாக ஏரியின் மீது. அப்போது ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே சென்னையோட ஏர்போர்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஃப்ளைட் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலைன்னும் பொழுது அதீதமாக மழை வரும்பொழுது நீர் எங்கே போய் தேங்குமோ, நீர் வழி ஓடைகள் எங்கே இருக்குதோ, வழித்தடங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கட்டும் பொழுது அந்த ஏர்போர்ட் ஒவ்வொரு மலைக்கும் 2 மாதம் 1 மாதம் மூடி வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பொருளாதார தடை ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏன்னா ஏர்போர்ட் வருதுனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாய்ஸ் இருக்குது, அந்த ஒளியால் ஏற்படக்கூடிய மாசுவாக இருக்கட்டும், அங்கே அந்த பனியினால் ஏற்படக்கூடிய மாசுவாக இருக்கட்டும், நீர்நிலைகள் மொத்தமாக அந்த நீர்நிலையை மொத்தமாக தோண்டி எடுத்து அதில் என்ன போடணும் சொல்லுங்கள். இப்போ இருப்பது நீர்நிலை. அந்த நீர்நிலையை ரொம்ப ஃப்ளைட் வந்து இறங்கி போகுது, 2வது கார்கோஸ்லாம் வரும்னு வச்சுக்கலாம், வெயிட் அவ்வளோ வெயிட் வரும்பொழுது அப்போ அந்த மொத்தமாக தோண்டி எடுத்துகிட்டு பெரிய பெரிய பாறைகளை கற்களை கொண்டு வந்து இந்த பூமியின் மீது போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அப்போது இந்த ஒரு இடத்தால் பல மலைகள் இங்கே உடைக்கப்படும், மண்பலம் திருடப்படும், இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் இல்லாமல் போயிடும், நீர் ஆதாரம் அழிக்கப்படும், விவசாயிகள் அழிக்கப்படுகிறார்கள், விவசாய தொழில் நலிவடைகிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் நாசம் அடையக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்போது இந்த ஒரே ஒரு ஏர்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் வர்றதுனால எவ்வளோ விஷயம் அழியுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ எதற்காக இதை தேர்வு செய்யணும்? அப்போ இந்த இடத்தை விட்டு தரிசு நிலங்கள், பொட்டல் காடுன்னு சொல்லுவோம்ல, அந்த தரிசு நிலங்கள் ரொம்ப கல்லாக போய் கிடக்கும். அங்கே நீங்கள் உழுதுருக்க மாட்டாங்க, ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த போல் தரைதளம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டு வர போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் பொழுது இப்போ விஜய் அவர்கள் இதை கோரிக்கையாக வைத்து இந்த மக்களுக்கான இடத்தை, இந்த நீர்நிலையை அளிக்காமல் மக்களுக்கே கொடுத்து விடுங்கள், இதற்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வலியுறுத்தினேன் முதல் கட்டமாக சொல்லிட்டு இதற்கான தீர்வு வர வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுங்க. என்ன இடம் ரெடி பண்ணியாச்சு, 5 ஏக்கரில் அங்கே இருக்குன்னும் பொழுது அந்த இடத்துலையே விஜய் தங்குவதற்கான ஒரு முனைப்பை எடுத்து விட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், முதல் ஆளாக அங்கே போய் விஜய்க்கு பக்கபலமாக மட்டும் கிடையாது, விவசாயிகளுக்காக பக்கபலமாக போய் நிற்பதற்கு சீமான் உள்ளே வருவார். 2 பேரும் கருத்தில் ரீதியாக மோதிக்கலாம், ஆனால் மக்கள் பிரச்சனை வரும்போது உள்ளே வருவாங்க. அப்போது இதை பிற அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்கும்னாக்கா, விஜய் போய் இந்த மக்களுக்காக ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இங்கே உட்காந்துட்டார்னாக்கா தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் தயாராகி விடுவார்கள், ஒன்று சேர்ந்து அங்கே வருவதற்கு தடை விதித்தால் ஆங்கங்கே உட்காருவாங்க. நீங்கள் விஜய் அவர்களை கைது செய்தால் ஆங்கங்கே தமிழ்நாடு வந்து சம்பிக்கும். விஜய் அவர்களை ஒரு நாள் நீங்கள் உள்ளே வச்சுட்டு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டை இங்கே தலைகீழாக மாற்றி வச்சுருப்பானுங்க பசங்க. ஸோ அப்போ இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பட்சத்தில் விஜய் பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பிற கட்சிகள் யோசிக்கும். இல்லை சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா விஜய் அவர்கள் அங்கேயே தங்கிடுவார், அங்கேயே உட்காந்துருவார் அப்படின்னு சொல்ல உட்கார்ந்தால். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா விஜய் அவர்களை அந்த ஊருக்குள்ளே விட போகிறது இல்லை, அது இல்லாமல் அவருக்கு எதிராக கருப்பு கொடியெல்லாம் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திலாம் வந்துட்டு இருக்குல்ல. கருப்பு கொடி காட்டுறதுக்கு அவர் என்ன ஸ்டாலினா, கருப்பு பலூன் காட்டுறதுக்கு அவர் என்ன மோடியா? எந்த பிரச்சனைக்கு போராடின ஒரு விஷயம் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனைக்காக போராடின பொழுது அந்த இடத்தில் ஒரு வேளை இது போல் காட்டப்பட்டால் அது திட்டமிட்டு ஆளும் கட்சியாக அவர்களால் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இவருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நீங்கள் வந்து விஜய் எதிர்ப்பதாக அந்த மக்கள் எதிர்க்கிறாங்கன்ற ஒரு போர்வையில் நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்கனாக்கா உள்ளபடி அங்கே இருக்க மக்கள் பேட்டி கொடுத்துருவாங்க. அப்படி எதிர்க்கணும்னா இந்த அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல சார் காவல்துறை? அனுமதி கொடுக்காட்டி தான் சட்ட சிக்கல். ஏன்னா விஜய் அவர்களிடம் நம்ம சொன்ன விஷயம், உங்களுக்கு பரந்தூருக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் சொல்லாமல் கொள்ளாமல் வேங்கவேலுக்கு போங்கன்னாச்சு. இந்த பக்கம் கேட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த பக்கம் அவர் போய் நின்றுட்டாருனாக்கா அது பெரிய சட்ட சிக்கல் போயிடும். அப்போ அது வந்து இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும்? ஒரு வேளை வேங்கவேல் போனாலும் சரி. ஆனால் இப்போ பரந்தூருக்கு போகக்கூடிய செய்தி இது வரைக்கும் அந்த செய்திகள் போல் இல்லாமல் தேசிய லெவலில் கவனம் பெறக்கூடிய செய்தியாக மாறப்போகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மாநாடு அப்படி தானே சார் மாறி இருக்கு, இதுவும் சின்ன மாநாடு மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குமா? அதாவது இது மாநாடை தாண்டி தேசிய லெவலில் கவனம் பெறக்கூடிய செய்தியாக விஜய் வந்து ஒரு இடத்துல உட்காருகிறார், ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கிறார், இல்லை அங்கேயே இருந்துடலாம், அந்த மக்களுக்காக நாங்கள் போராட போகிறோம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாருனாலும் சரி, இல்லை இந்த மக்களோட கலந்தாய்வு செய்யும் பொழுது நேஷனல் மீடியாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒட்டு மொத்தமாக பாருங்கள், நாங்கள் 20ஆம் தேதி அங்கே தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் வந்து இன்ப நிதியை கொண்டு போய் நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை அடக்க விட்டாலும் ஒன்றும் போய் பார்க்க போகிறது கிடையாது. உதயநிதியை நேரடியாக களத்தில் இறங்கி காலையை பிடிக்க போகிறேன்னு சொன்னாலும் எவனும் பார்க்க போகிறது கிடையாது. அன்றைக்கு முழுக்க விஜய் மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா நியூஸே பார்க்கும். அப்போ இந்திய செய்திகள் வந்து இது எப்படி கடத்தி கொண்டு போவார்கள் என்றால், முதல்ல இந்த விவசாயிகள் 900 நாட்களாக போராடுகிறார்கள். 900 நாளாக போராடக்கூடிய இந்த விவசாயத்தை, இந்த விவசாய மக்களை ஏன் முதல்வர் போய் சந்திக்கலை?
டெல்லியில் விவசாயிகள் போராடினார்கள். மோடி அடக்குமுறை செய்கிறார் என்று வந்து ஸ்டாலின் சொன்னார். சொந்த ஊரில் 900 நாட்களாக போராடக்கூடிய மக்களை இது வரைக்கும் முதலமைச்சராக கூடிய ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் போய் பார்க்கல. நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய விவசாய நிலத்தை அழிக்காதீர்கள், எங்கள் நீர் ஆதாரத்தை அழிக்காதீர்கள் சொல்லி. அதை பற்றி கவலை இல்லாமல் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் வந்து வயக்காடுக்குள்ளே காங்கிரீட்டை போட்டு ஷூவை போட்டு இறங்கினால்தான் தான் ஸ்டாலின் இருப்பது வெட்டு வெளிச்சமாக மக்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியப்படுத்தப்படும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் இங்கே வருவதால் யாருக்கு லாபம்? அதானிக்கு லாபம். அதானிக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக யார் இந்த ப்ராஜெக்டை வந்து இடம் தேர்வு செய்து கொடுக்குறார்? ஸ்டாலின் கொடுக்குறார். இப்படி தான் வந்து விஷயம் வரும் வெளியில். அப்போது ஸ்டாலின் அவர்கள் அதானி கூட இணக்கமாக இருக்கிறார், மோடியோடு இணக்கமாக இருக்கிறார், அம்பானியோடு இணக்கமாக இருக்கிறார். அப்படி இது போன்ற விஷயத்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்தை அளிக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் தரிசா ஊரை வந்து ஏற்கனவே பொட்டல் கடை ஆக்கிட்டீங்க, பாதி இடத்த, நீர் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி இடத்தை கொடுக்காமல் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் இங்கே உட்காந்து ஒரு விஷயத்தை, ஒரு அரசியல் நேரடியாக முதல் முறையாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை மிக சூடாக ஆரம்பிக்க போகிறாரு. அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் அவர்கள் பெரிய ஒரு அதில் ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆனால் நம்மளும் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக, விவசாயிகளுக்காக இந்த ஒரு நேர்கோட்டில் ஒன்றிணைவதற்காக நிச்சயமாக எடப்பாடி அவர்களும் அங்கே வரலாம். எடப்பாடி அவர்கள் வரலாம், சீமான் வரலாம். விவசாயிகள் பிரச்சனால நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வரும். இவங்களா ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியாக அமைச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதற்காக ஒன்றிணைவாங்க. எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்காக எல்லாரும் ஒரு புள்ளியில் ஒன்று சேர்ந்தாங்களோ, 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்ததோ, அதே போல் இந்த விஷயத்திற்காக நிச்சயமாக விஜய் போன பிறகு விஜயை தொடர்ந்து எடப்பாடி தொடர்ந்து பக்கம் சீமானை தொடர்ந்து இங்கே அன்புமணி ராமதாஸ் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பிஜேபி இதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்குமானாக்கா அங்கே தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியே இருக்கும். ஆனால் இதை ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா இது டைரெக்டாக பிஜேபி அந்த இடத்தை, அதாவது மத்திய அரசு வந்து டைரெக்டாக அந்த இடத்தை சூஸ் பண்ணலை, மாநில அரசு தான் தேர்வு பண்ணி கொடுத்துன்னு சொல்லி அண்ணாமலையும் உள்ளே ஸ்கோர் பண்ணி உள்ளே இறங்குவார். பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயமாக வருவார்கள். அப்போது ஒரு விஜயால் ஒட்டுமொத்த கட்சியும் உள்ளே வந்து அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக செய்யணும். போனோம், நம்ம மக்களை பார்த்தோம், வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாக்கா இது ரொம்ப லைட் வெயிட்டாக போயிடும். ஸோ லைட் வெயிட்டாக போகாமல் தேசிய லெவலில் கவனம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் செய்யணும். அந்த இடத்தில் ஒரு அரசியல் பேசணும். அந்த இடத்தில் வந்து நிச்சயமாக விஜய் அவர்கள் எனக்கு தெரிந்தவரை பிரஸ்ஸை சந்திப்பார். இல்லை சார், இப்போது 100% வந்து அரசியல் ரீதியாக தான் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார். மக்கள் பிரச்சனையை தீர்க்க சந்திக்க போல. மக்கள் பிரச்சனைக்காகத்தானே அரசியலுக்கே வந்தார், புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது மக்களுக்காக அங்கே போகிறாரு. எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள் அங்கே பிரஸ்ஸை சந்திப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கிறது. முதல் முறையாக இது குறித்து ஒரு விரிவான ஒரு அறிக்கையோ ப்ரெஸ் மீட்டோ கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கணும் பொழுது செய்தியாளர்களையும் இங்கே எப்படி தயார்படுத்துவார்கள் என்றால், விஜய் நேரடியாக வருவதால் ஏடா கூடமாக விஜயை கேள்வி கேட்கணும், திமுக சார்பாக ஏட்டிக்கு மூட்டி ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக பல விஷயங்கள் திட்டம் போடுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா விஜய்க்கு கருப்பு கொடி கருப்பு பலன்லாம் காட்ட போகிற மாதிரியான சில விஷயத்தை இந்த திட்டமிட்டு அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்ன்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் மீது இது வரைக்கும் நீங்கள் வைத்த விமர்சனத்தையே விஜய் அவர்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டார். உதுந்த ரோம்பத்திற்கு சமமாக அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தார் பொழுது இதற்கு மேலே வந்து நீங்கள் விஜயை அடித்தாலும் சரி, விஜயை வந்து நீங்கள் நெருங்கினாலும் சரி, இது விஜய்க்கான ஸ்கோர் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. பொழுது தை பிறந்தது விஜய்க்கு வழி பிறந்ததாகத்தான் தெரிகிறது. இந்த தையிலிருந்து அவர் ஆரம்பிக்கக்கூடிய வேலை திமுகவிற்கும் சரி, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இது இருக்கும். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பரந்தூர் போறான்னு சொல்லிட்டு உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் காவல்துறை கொடுத்துரு. இதுதான் ஒரு சந்தேகத்தை எழுப்புது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? தடை போடுவதால் வந்து சிக்கல் மேல் சிக்கல் உருவாகும் என்பது இவர்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா மக்களை சந்திப்பதற்கு எப்படி ஜனநாயக முறைப்படி நீங்கள் அனுமதியை மறுக்க முடியும்னு ஒரு கேள்வி வரும். நாளைக்கு அவர்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் பொழுது அப்போ நம்ம அனுமதி கொடுத்துருவோம். ஆனால் விஜய்க்கு எதிராக அங்கே மக்கள் இருப்பது போது ஒரு கட்டமைப்பை செய்யலாம் அப்படின்னு ஒரு சதியும் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பேர் தான் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா சார் இதில்? இல்லைங்க, மக்கள் பிரச்சனைக்காக போகும் பொழுது நீங்கள் வந்து விஜய் போவதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் விஜயோடு பல லட்சக்கணக்கான நபர்கள் உள்ளே போகும் பொழுது இவர்கள் வந்து தடை விதிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அதான் சொன்னல, இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, க்ரௌட் ஆயிரும், பிரச்சனை ஆகிடும், நாளைக்கு அது போராட்ட வடிவமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நாங்கள் அனுமதி கொடுக்கல. ஒருவேளை இத்தனை லட்சம் பேரை கூட்டு போய் அங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு மாதிரி உட்காந்துட்டிங்கனாக்கா கலைப்பது என்பது சிரமமாயிரும்ன்றதுக்காக இவர்கள் வந்து அதை இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோன் கிட்டத்தட்ட அந்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பொழுது அப்போது இது எந்த வடிவத்தில் கொண்டு போகணுன்றதை விஜய் முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிடணும். நீங்கள் என்ன பிளான் ஆஃப் அஜெண்டா இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கனாக்கா நீங்கள் சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1000 காவல்துறை 2000 காவல்துறை வச்சுருக்கீங்க,
2 லட்சம் பேர் மொத்தமாக வரான், என்ன பண்ணுவீங்க? காவல்துறை நியாயப்படி நாங்கள் எங்கள் தலைவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு பக்கபலமாக போய் நிற்க போகிறோம்னு சொல்லும்பொழுது அனுமதி கொடுக்கணும். அந்த இடத்தில் நீங்கள் அனுமதி கொடுக்காமல் வேறு ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தவோ அல்லது அதை ஒரு காரணமாக காமிச்சு விஜய் மீது வழக்கு போடுவதோ அல்லது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுவதோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதை செஞ்சாலும் விஜய்க்கு தான் ஸ்கோர். விஜய் இங்கே வராருன்னும் பொழுதே அவர் வீட்டிலேருந்து கிளம்புனாருனே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பசங்க கொத்தாக வருவாங்கன்னும் பொழுது எந்த காரில் வராட்டிங்க, ஆளுநர் மாளிகையே பாருங்களேன், வழக்கமாக இனோவாவில் வரக்கூடிய நபர் அவருடைய காரில் இல்லாமல் சம்மந்தமெல்லாம் ஒரு ஷிஃப்ட் காரில் வந்துகிட்டு இருந்தார். அதுபோல் வந்து இவர் 20ன்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னும் பொழுது விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு 19 சென்னையிலேருந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நேரடியாக அங்கே வருவதற்கு சைலண்ட்டாகவே போயிடுவார். ஆமாம், ஆனால் வந்து செயல் வயலண்ட்டாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி வந்து இது எப்படி போகும்னாக்கா, நீங்கள் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போன பிறகு ஒரு நாள் செய்தியாக கடக்காமல் 1 மாத செய்தியாக இதை மாற்ற வேண்டிய ஒரு சூட்சமத்தை நீங்கள் செய்யணும். அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்யணும். இதற்காக நீங்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து இன்றைக்கி பெரியார் சர்ச்சையிலும் அடுத்தடுத்து இந்த ஜல்லிக்கட்டு சர்ச்சையிலும் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி மடைமாற்றப்பட்டதோ அதுபோல் மடைமாற்ற விடாமல் நீங்கள் இறங்கினீங்க ஒரு விஷயத்துக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி விஷயம் வரணும். ஏன்னா நீங்கள் அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் பிரச்சனையாக இது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சியும் ஒன்று சேரும் பொழுது இங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். ஒன்று, அந்த மக்களுக்கான நிலத்தை கொடுத்து விடுங்கள். கொடுக்காவிட்டால் என்றால் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் செய்வோம் பொழுது இங்கே ஒரு அழுத்தம் சட்டம் ஒழுங்கு அதாவது கிட்டத்தட்ட சட்டத்திற்கு இந்த ஆட்சிக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அனுமதியை கொடுக்கலாம். இல்லை அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து வேறு எங்கேயாவது மாற்றலாமான்னு சொல்லி நாங்கள் பரிசீலனை செய்யலாம்னு சொல்லலாம். விஜய் தரப்பிலும் இது சம்பந்தமாக நிச்சயமாக இது சம்பந்தமாக மோடியிடமே வந்து சென்று இதற்கான ஒரு கடிதத்தை அவங்களுடைய லீகலாக அவங்க அட்வொகேட் வச்சு அனுப்புவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இந்த ஏர்போர்ட் வருவதால் என்ன சிக்கல் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது, எவ்வளோ நீராதாரங்கள் அழியும், எவ்வளோ நிலத்தடிகள் வந்து தண்ணீர் வந்து மாசுபடும், எவ்வளோ மலைகளை உடைத்து கற்களை இங்கே இறப்பாங்க. அப்போ இது வரைக்கும் மலைகள் வளங்களும் அது எப்படி அழிக்கப்படும், மண் வளங்கள் எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்படும், அங்கே பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஏற்பட்டு அந்த மக்களுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றதுனால இது எல்லாத்தையும் மேற்கோள் காமிச்சு பிரதமர்கிட்ட கொடுப்பது மட்டும் இல்லாமல் செய்தி வடிவத்தில் செய்தியாக எல்லாத்தையுமே கடத்தும் பொழுது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ டெல்லியில் வந்து மக்கள் விவசாயிகள் போராடும் பொழுது ஸ்டாலின் வந்து மோடியை குறை சொல்லிட்டு இங்கே எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி செய்கிறார்ன்றதை மோடி அவர்களும் அந்த பிஜேபியும் கையில் எடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மோசமான ஆட்சி செஞ்சுட்டு இந்த பக்கம் மணிப்பூரில் வந்து நீங்கள் வந்து பற்றி பேசுனீங்க, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு ஒருத்தரும் பேச கிடையாது. அதே போல் மோடி அங்கே டெல்லியில் விவசாயிகள் போராடும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க. ஆனால் இங்கே உங்கள் ஊரில் விவசாயிகள் 900 நாளாக போராடுறாங்க, நீங்கள் மட்டும்தான் முதல் முறையாக விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் அந்த மக்களுக்கு அந்த இடத்த மீட்டு கொடுத்தணும். விஜய் இது மூலமாக இவர் பொலிட்டிக்கல் கேரியரை இங்கேருந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழிவகை இருக்கிற பொழுது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் பணி. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.